கூறப்பட்டுள்ள வார்த்தை இரு கூட்டங்களை எடுத்துக்கொள்ளும். லா தகுன் ஃபி கௌமின் தலஹவ் பிதீனிஹிம் ஃபதத்அன ஃபி அஹ்லில் ஹதீஸி வதக்தஹு. அப்ப இந்த ஹதீஸில் அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே யாரை சொல்கிறார்கள் என்றால், அதாவது ஒரு ஜமாத்துக்கு அஹ்லுல் ஹதீஸ் என்று பெயர் வைக்கிறது அது நோக்கம் அல்ல. இங்கே ஹதீஸ் அதாவது அந்த தன்மையோடு இருப்பது யார்? அவங்க ஹதீஸுகளை கற்றறிந்து அதன்படி செயல்படக்கூடிய மார்க்க அறிஞர்கள். இரண்டாவது யாரு? ஹதீஸுகளின்படி மார்க்கத்தை பின்பற்றுகின்ற எல்லா மக்களும் சரி, கொள்கை மற்றும் அமல் சார்ந்த பிதஅத்துகளை விட்டு விலகி இருப்பவர்கள், இவர்கள் எல்லாமே அஹ்லுல் ஹதீஸில் வருவார்கள். இவர்கள் அறிஞர்களாக இல்லை என்றாலும் சரி, இவர்களும் அஹ்லுல் ஹதீஸ், அதாவது ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அடங்குவார்கள். ஆகவே ஹதீஸின்படி தனது மார்க்கத்தை அமைத்துக் கொண்டு மார்க்க அமல்களை செய்பவர்களை பல பட்ட பெயர்களை கொண்டு இழிவாக பேசுவதும் அவர்களை அசிங்கப்படுத்துவதும் வழிகேடர்களின் செயலாகும். இப்ப நம்ம ஹதீஸ சொல்ல போனா என்ன செய்கிறார்கள் மக்கள்? மார்க்கத்தை புரியாத இந்த மூடர்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது இவங்கெல்லாம் வஹாபி, இவங்கெல்லாம் கைர முக்கல்லிது, இவங்கெல்லாம் அப்படி, இவங்கெல்லாம் நம்ம எல்லாம் இன்னும் எப்படி எந்த அளவுக்கு யூதர்களுடைய கைகூலிகள், இப்படியெல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்வதை பார்க்கிறோம். கவனிங்க, மார்க்கத்தை புரியாத மூடர்கள் தான் இப்படி செய்வார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு அறிஞர்களின் தோற்றத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் பெரிய தலப்பா கட்டி பெரிய தாடி வச்சு நீட்டு ஜுப்பா போட்டு கடைசியில் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை அவர்களை மட்டமாக்கி விடுகிறது. ஹதீஸுகளை விமர்சனம் செய்கிறார்கள், ஹதீஸுகளின்படி நடக்கக்கூடியவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். உதாரணமாக அஹ்லுல் ஹதீஸை அஹ்லுல் ஹதஸ், ஹதஸ்னா என்ன? சிறு தொடக்கு. இவங்க அஹ்லுல் ஹதீஸ் அல்ல, அஹ்லுல் ஹதஸ், அதாவது அசுத்தமானவர்கள் என்று சொல்கிறார்கள். கைர முக்கல்லித், இவங்க தக்லீது பண்ணாதவர்கள். நம்ம உண்மையிலேயே தக்லீது செய்யக்கூடியவங்க யாரு? நாம் தான். யாரை தக்லீது செய்யறோம்? ரசூலுல்லாஹ்வை தக்லீது செய்யறோம், சஹாபாக்களை தக்லீது செய்யறோம். இப்படியாக அதாவது ஹதீஸ்களை அறிஞர்களை கைர முக்கல்லித் என்று அஹ்லுல் ஹதஸ் என்று விமர்சனம் செய்வது, இது போன்று ஒரு தவறான பட்ட பெயர்களை கொண்டு அவர்களை அழைப்பது பிதஅத்வாதிகளின் செயலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளை தூய்மையாக பின்பற்றுகின்றவர்கள் உண்மையில் சஹாபாக்களை போன்றவர்கள். அவர்களை மதிப்பதும் அவர்களின் கண்ணியத்தை பேணுவதும் நம் மீது கடமையாகும். சரிங்களா? இந்த கவிதை மற்றும் அதன் விளக்க உரையிலிருந்து நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அவற்றின் சுருக்கம் என்ன? முதலாவதாக, மார்க்கத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மார்க்க விஷயங்களில் மார்க்க சட்டங்களில் அலட்சியம் செய்வது, விளையாட்டு இருக்கக்கூடாது. மூன்றாவது, மார்க்கத்தின் சிறிய பெரிய சட்டங்கள் அனைத்தையும் மதித்து செய்ய வேண்டியதை செய்து செய்யக்கூடாததை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். பிதஅத், நான்காவது, பிதஅத்துகள் பாவங்கள் மாறுபாடுகள் அனைத்தையும் விட்டு விலகி இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பு, ஐந்தாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது உண்மை என்றால் சஹீஹான ஹதீஸுகளை மதிக்க வேண்டும். இன்னும் ஹதீஸ்களை இமாம்களையும் அறிஞர்களையும் மதிக்க வேண்டும். ஒருவர் ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறாரு, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிஞரை மதிக்க மாட்டாராம். அப்ப உண்மையிலேயே இவர் யாரை மதிக்கல? ரசூலுல்லாஹ்வை மதிக்கவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மதிக்கவில்லை. ஆறாவதாக, அவர்களை இழிவாக பேசுவதையும் தரம் தாழ்த்துவதையும் விமர்சிப்பதையும் அவர்கள் சட்ட ஞானமற்றவர்கள் என்று கூறுவதையும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த கருத்து சுருக்கத்தில் கூறப்பட்ட வழிகாட்டல்களுக்கு மாற்றமாக இருக்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்துமே வழிகேடானவை. இப்ப நம்ம 6 விஷயங்களை பார்த்தோம் அல்லவா? இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வழிகேடானவை. அந்த வழிகேடுகளை விட்டு நாம் விலகி இருந்து நமது மார்க்க பற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸ் அறிஞர்களை விமர்சனம் செய்கிற வழிகேடர்களுக்கு நாம் செவிசாய்த்து விடக்கூடாது. அவர்களின் பேச்சு நமது காதில் விழுந்து விடாதபடி நமது செவியை பாதுகாக்க வேண்டும். அவர்களின் சபையில் அமர்வதோ அவர்களுடன் பழகுவதோ மிக ஆபத்தானதாகும். அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆன் சுன்னாவின் கல்வியை கற்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அருள் புரிவானாக. உண்மையான கல்விமான்களுடன் நமக்கு நட்பையும் தோழமையையும் தருவானாக. தீயோர் வழிகெட்டோர் குழப்பவாதிகள் அனைவரிடமிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.